வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி டோட்லேருந்து நமக்கு ஒரு முக்கியமான சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வருகின்ற சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்ரைட்டிங் எக்ஸாம் நடக்க இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க டோட் சைடில் லாஸ்ட் சாட்டர்டேவே. அப்போது அந்த ஹால் டிக்கெட்டில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் வந்து தவறுதலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்ச் சேஞ்ச் வந்து ஒரு சிலருக்கு தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து செய்யணுன்றதை பற்றி தான் டோட்டில் சர்க்குலராக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் கண்டினியூவாக டைப்ரைட்டிங் COA ஷார்ட் அண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். டீட்டெயில்ஸ் வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்மிங் சாட்டர்டே சண்டேயில் நடக்க எக்ஸாம்ஸ்க்கான கொஷின் பேப்பர் எக்ஸாம் முடிஞ்சதும் உடனுக்குடன் அப்லோட் பண்ணிவிடுவோம். அது கூடவே ஆன்சர் கீயும் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க போகலாம் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு. இத்துறையின் மூலம் வருடத்திற்கு 2 முறை அரசு வணிகவியல் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. நடைபெறவிருக்கும் பிப்ரவரி 2025 தேர்விற்கு 4/2/2025 தேதிக்கு பின்பு அறிவிக்கப்பட்ட நேர்காணல்கள் மற்றும் தேர்வுகளை மேற்கொள்ளும் மாணவர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தேர்வு மையங்களில் 27/2/2025 மற்றும் 28/2/2025 ஆகிய தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணிக்குள் தங்களது அணிமாற்றத்தை செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? 2ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் இன்டர்வியூ அல்லது வேறு ஏதாச்சும் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருந்ததுன்னா அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் 27ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் அந்த 2 நாளுமே காலையில் 10 மணிலேருந்து 4 மணிக்குள்ளாக உங்களோட எக்ஸாம் சென்டரில் போய்ட்டு நீங்கள் பேட்ச் சேஞ்ச் வந்து செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த பேட்ச் சேஞ்ச் செய்யறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். மேலும் 4/2/2025 தேதிக்கு முன் அறிவிக்கப்பட்ட நேர்காணல்கள் மற்றும் தேர்வுகளை மேற்கொள்ளும் மாணவர்கள் தேர்வு அணி மாற்றம் தேவைப்பட்டால் 5 மடங்கு அபராத தொகையினை வங்கி வரைவோலை தி அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எக்ஸாம்ஸ் சென்னை என்ற பெயரில் எடுத்து தேர்வு மையத்தில் விண்ணப்பித்து அணி மாற்றம் செய்து கொள்ளலாம். 4ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் இன்டர்வியூவோ அல்லது வேறு எதுவும் எக்ஸாம்ஸோ வேறு எந்த எக்ஸாம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், 5 மடங்கு உங்களோட எக்ஸாம் ஃபீஸில் 5 மடங்கு வந்து செலுத்தி உங்களோட பேட்ச் சேஞ்ச் வந்து செஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து, தட்டச்சு இயந்திர எண் மாற்றம் செய்ய கட்டணம் ஏதும் செலுத்தாமல் 27/2/2025 மற்றும் 28/2/2025 ஆகிய தேதிகளில் தேர்வு மையங்களில் மாற்றிக்கொள்ளலாம். தேர்வு நடைபெறும் போது பழுது ஏற்பட்டால் கட்டணம் ஏதும் செலுத்தாமல் தேர்வு மைய முதன்மை கண்காணிப்பாளரிடம் கடிதம் சமர்ப்பித்து தட்டச்சு இயந்திரத்தை மாற்றிக்கொள்ளலாம். இன்கேஸ் உங்களோட மிஷின் நம்பர் மாறி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களோட மிஷினில் ஃபால்ட் வந்ததுன்னா ஒரு லெட்டர் வந்து சீஃப் கிட்ட கொடுத்துட்டு, எக்ஸாம் சென்டர் சீஃப் கிட்ட கொடுத்து நீங்கள் மிஷினை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர முழுமையாக சமர்ப்பித்த விண்ணப்பங்களில் வேறு ஏதேனும் விண்ணப்ப பிழை மாற்றத்திற்கு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் 5 மடங்கு கட்டணம் செலுத்தி 28/2/2025 மாலை 4 மணிக்குள் மாற்றிக்கொள்ளலாம். வேறு எதனா இன்ஃபர்மேஷன் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பண்ண முடியும். பட் 5 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணி தான் நீங்கள் செய்ய முடியுன்றதை சொல்லியிருக்காங்க. அடுத்து, 28/2/2025 மாலை 4 மணிக்கு பின் தேர்வு பணி காரணமாக தேர்வு மையங்களிலும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்திலும் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா? 28ஆம் தேதி 4 மணிக்கு அப்புறமா நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் செய்ய முடியாதுன்றதை சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ தட் அதனால் நிறைய ஒர்க் இருக்கிறதால சேஞ்ச் பண்ண முடியாது சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில் சேஞ்ச் பண்ணணும் அல்லது பேட்ச் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட இன்ஸ்டியூட்டை உடனடியாக காண்டாக்ட் பண்ணி தேவையான ஃபீஸை கட்டிட்டு நீங்கள் வந்து பேட்ச் சேஞ்ச் அல்லது டீட்டெயில் சேஞ்ச் வந்து உடனே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.